வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சத்து விசாரணை நடையுட்டுதே அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஜனனி கொலை வழக்கு அப்படின்றதான் இதோட தமிழ் டப்டு நேமு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காணாமல் போன ஒரு கப்புள், அந்த கப்புளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஜனனிங்கிற ஒரு லேடி போலீஸ் சத்து அப்படின்ற ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருப்பான். இந்த கப்புளில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி காணம் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். இது ஒரு விதமான ஆணவ கொலை அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த கப்புளுக்கு என்ன ஆச்சு, அந்த கொலைக்கு காரணம் யார், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இதில் காட்டியிருப்பாங்க. சாதாரண ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய இந்த கதை ஒரு மர்டர் த்ரில்லராக மாறுது. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ரேப் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆணவ கொலையாக இருக்கலாமா, இல்லை ரிவெஞ்ச்னால நடந்ததாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதில் காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். பட் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இது ஒர்க் அவுட் ஆச்சே தவிர மற்றது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலில் இருப்போம். அதுக்கப்புறம் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு இந்த கதையை இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அதுக்கான விடை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் வரைக்கும் போகும். இன்னுமே சாலிடாக அட்லீஸ்ட் ½ அன் ஹவராவது ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மேக்கிங் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய காட்சிகள் பெட்டராக எடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்றதுமே ரொம்ப நார்மலாக தான் காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு வித்தியாசமான த்ரில்லராக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் மேக்கிங் வைஸ் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ரேப் காட்சிகள் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.